ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 குழிக்கரண்டி நெய் விட்டு, நெய் நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான முந்திரி பருப்பை நான் ஃபஸ்ட்டே வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். நல்லா முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ரவா எடுத்துக்கிட்டேன். அந்த நெய்யில் போட்டு ரவாவை நல்லா நீங்கள் வறுத்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரவாவை நல்லா பொன்னிறமாக நீங்கள் வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நெய்யில் ரவாவை வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். நீங்கள் நல்லா ரவாவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவாவை எடுத்துக்கிட்டிங்களோ அதில் 3 பங்கு தண்ணி கேசரிக்கு. இன்னொரு அடுப்பில் 1 கப் ரவாவுக்கு அதே மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு நீங்கள் இந்த வறுத்து வச்ச ரவாவில் அந்த சுடு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறணும். நீங்கள் தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பிடிக்காமல் கெட்டியாக பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் நமக்கு கேசரி. ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த வறுத்து வச்ச ரவாவில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெட் கலர் இருக்குது, நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவாவில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் நெய் விட்டு விட்டு கிளறுனா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் விட்டு விட்டு நீங்கள் கேசரி கிளறி விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கேசரியோட பதம் ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இந்த 1 கப் ரவாக்கு நான் 1.5 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன், ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா 1.25 கப் கூட எடுத்துக்கோங்க, இல்லை 1 கப் கூட எடுத்துக்கோங்க. நான் மீடியமான சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் வெள்ளை சுகர் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் ஆட் பண்ணி கூட நீங்கள் திரும்பவும் கிளறி விட்டிங்கன்னா இன்னும் ரவா இன்னும் நல்ல பதத்தில் வரும். ஸோ நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இறக்கி நீங்கள் வறுத்து வச்ச முந்திரியை அது மேலே போட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப கண்டிப்பாக சூப்பராக வரும். இதுக்கு மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.